வச்சு வாழ்க்கையை ஓட்டாதீங்க. ஈஸின்னு சொல்ல வரல, ஆனால் முடியும். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. செய்யாமல் விட மாட்டார். சிலுவையில் இயேசுவுக்கு பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இயேசுவுக்கு அங்கே தேவனுடைய விடுதலை கிடைக்கல, தேவனுடைய ஒத்தாசை கிடைக்கல, தேவனிடத்திலிருந்து சமாதானம் கிடைக்கல. ஏன்னா அவர் பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். தேவ கோபாக்கினி அவர் மேலே விழுந்தது. நமக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் அவர் மீது விழுந்தது. பாருங்க, அது எப்படி இருந்திருக்கும் நம்மளால கிரகிச்சு கூட பார்க்க முடியாது. அதனால தான் அவர் அப்படி கதறினார். ஆனா நம்ம கதையை பாருங்க, எவ்வளோ மோசமாக நடந்தாலும், எவ்வளோ மோசமாக போனாலும் கூட தேவன் நம்மளோட இருக்கிறார். எவ்வளோ விதத்தில் நமக்கு ஒத்தாசை செய்கிறார். சில நேரம் ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்தில் கூட, அதாவது இப்போ நம்ம சபையை நடத்துறதுனால நம்ம போய் அடக்க ஆராதனைகள்லாம் செய்கிறோம். சிலர் வருத்தப்படக்கூடிய விதத்தில் மறிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தார் அவங்க இல்லையேன்றதுனால அவங்களுடைய துக்கம், வலி, வேதனை ரொம்ப ஓவராக இருக்குது. இதெல்லாம் போய் பார்க்குறோம் பாருங்க. ஆனால் சில நேரம் நான் கொஞ்சம் வித்தியாசமாகவும் பார்க்குறேன். முக்கால்வாசி நேரம் நம்ம இந்த அடக்க ஆராதனைலாம் போகிறப்போ, ஒரு குடும்பத்தில் மரணம் நேரிட்டுருச்சு, இப்படிலாம் போகிறப்போ நாங்கள் எந்த ஒரு மைண்ட் செட்டில் போகிறோம்னா, பாஸ்டர் ஆகிய நாங்கள் எப்படி போகிறோம்னா, சரி நம்ம போகணும், ஜனங்கள் துக்கத்தில் இருக்காங்க, அவங்கள நம்ம பலப்படுத்தணும், கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி பலப்படுத்தி அவங்கள ஆறுதல் படுத்தி வசனத்தின் மூலமாக ஆறுதலையும் பலனும் அவங்க பெறணும், இப்படின்ற மைண்ட் செட்டோட போகிறோம். முக்கால்வாசி நேரம் அப்படி தான் நடக்கும். சில நேரம் எப்படி ஆகிடுதுன்னா, அங்கே இருக்கவங்க நம்மளை பலப்படுத்திடுறாங்க, அங்கே இருக்கவங்க நம்மளை உற்சாகப்படுத்திடுறாங்க, அங்கே இருக்கவங்க நம்மளை சேலஞ்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன். நான் சில கேஸில் நான் அந்த மாதிரி போய் மரணம் நேரிட்டு இருக்கிறது, நாம் போய் சரி நம்ம உற்சாகமாக பாடலான்னு பாட்டை எடுத்தால் நம்மளோட உற்சாகமாக அவங்க பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட என்னமோ தெரில ஆழத்திலிருந்து அவங்களுக்கு சந்தோஷம் வருது, என்னமோ புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் அவங்க இருக்குது. அவங்க நேசிக்கிற ஒருத்தர் அங்கே மறித்து பெட்டியில் அந்த சரீரம் கிடைக்குது, ஆனாலும் அதுக்கு பக்கத்தில் நின்றுட்டு அவங்க பாடுறாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு ஃபியூனரலில் கல்லறையில் பெட்டியை மூடுறதுக்கு முன்னால், பெட்டியை மூடி குழியில் வைக்கிறதுக்கு முன்னால் குடும்பமே, கடைசியாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்கன்னா, குடும்பமே அந்த பெட்டியை சூழ்ந்து கொண்டு அவங்க சொல்கிறாங்க, பிரசங்கர் இல்லை, அவங்க சொல்கிறாங்க, கடைசியாக பார்க்கல, உங்களை திரும்ப பார்ப்போம், திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த குடும்ப தலைவர் அங்கே நின்று எல்லாம் ஒரு 20 பேரை சுற்றி வச்சுக்கிட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்ன மாதிரி இருந்ததுன்றீங்க அதெல்லாம் பார்க்குறப்போ, அதாவது தேவன் அங்கே இல்லைன்னா அவர்களுக்கு ஒத்தாசை